உனக்கு ஒரே ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். என்ன பண்றேன்னா, நீ கௌதம் கிட்ட மோகினிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தின விஷயத்த சொல்லிட்டு மோகினி கூடவே நீங்க சேர்ந்து வாழணும்னு அட்வைஸ் பண்ணி கூட்டிக்கிட்டு வா. அப்படி செய்யலனா என்ன பண்ணுவீங்க? உன்னை கொன்னுடுவேன். உயிரோட வீட்டை விட்டு வெளியில போற நீ உயிரோட வீட்டுக்குள்ள வர மாட்டேன். நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆளை வச்சு கொல்லுவேன். என் பேரே வெளியில தெரியாது. அப்படியா? கொஞ்சம் அங்க பாருங்க. நீங்க மாடிப்படி ஏறி வரப்பவே வீடியோ ஆன் பண்ணி அங்க வச்சிட்டேன். நீங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சாம்பிள் பார்க்குறீங்களா? உயிரோட வீட்டை விட்டு வெளியில போற நீ உயிரோட வீட்டுக்குள்ள வர மாட்டேன். இத அத்தைக்கும் அக்காவுக்கும் ப்ளே பண்ணி காட்டினா என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வீட்டை விட்டே உங்களை துரத்திடுவாங்க. அதையும் மீறி என்ன கொலை பண்ணுனா இதையே எவிடன்ஸா மாறி உங்களை தூக்கு மேடைக்கே அனுப்பும். ப்ரீ பிளான் மர்டர் பண்றவங்களுக்கு தூக்கு தண்டனை தானே ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்க மாமா. கீதா, நீ பயங்கர கிரிமினலா இருக்க. அந்த செல்போனை கொடு, அந்த வீடியோவை டிலீட் பண்ணு. முடியாது மாமா. சொன்னா கேளு, குடு. முடியாது மாமா. சொன்னா கேளு, குடு. மாமா, விளையாடாத. தயவு செஞ்சு குடு. சொல்லிட்டு இருக்கல. அக்கா கிட்ட கண்டிப்பா காட்டுவோம் மாமா. அக்கா கிட்ட மட்டும் இல்ல, அத்தை கிட்ட, மாமா கிட்ட எல்லார்கிட்டயும் காட்டுவேன். குடுன்னு சொல்றேன்ல, குடு. மாமா. கீதா, என்ன கீதா, நீ ரெடியா? போலாமா? 5 minutesல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் மாமா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? மாமா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு மாமா. என்னன்னு? நீ என்னன்னு அட்வைஸ் பண்ண? நானே சொல்றேன் மாமா. கௌதம் கொஞ்சம் கஞ்சன், விலை அதிகமா உள்ள நகைனா கொஞ்சம் தயங்குவான். உன் விருப்பப்படியே எடுத்துக்கோமா, தயங்காதமான்னு சொன்னாரு மாமா. அண்ணா சும்மா இருக்க மாட்டியானே? சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. 2 minutes மாமா. சும்மா மிரட்டினதை ரெக்கார்ட் பண்ணிட்டாலே, போயிட்டு வரட்டும், டிலீட் பண்ணிடலாம். இதுதான் ஜானகி நடந்துச்சு. கீதாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவளோட செல்போன் கொலைக்காரங்கிட்ட இருக்கா இல்ல போலீஸ் கிட்ட இருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியல. அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா யாரா இருந்தாலும் என் மேலதான் சந்தேகப்படுவாங்க, என் மேலதான் கொலைப்பழி விழும். அதனாலதான் தினம் தினம் பயந்துகிட்டு இருக்கேன். தூக்கத்துல கூட வளர்றேன். ஆள் வச்சு கொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை ஜானகி. எனக்கு எந்த ஆளை தெரியும்? உங்க பயத்துக்கு காரணம் இப்போதான் புரியுதுங்க. இருந்தாலும் கௌதம் கீதா திரும்பி வரப்போ கீதாவை தனியா பார்த்து பேசி கோவப்பட்டு அந்த கோவத்துல ஆத்திரத்துல கீதாவை கொலை பண்ணிட்டீங்களோன்னு உங்களை சந்தேகப்பட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி நீங்க லேட்டா வந்ததும் அந்த சந்தேகத்துக்கு அஸ்திவாரமா ஆயிடுச்சுங்க. ஜானகி, ஓ மேல சத்தியம் ஜானகி, நான் கொலை பண்ணல. என் மேல சத்தியம் வேண்டாங்க, உங்க மேல சத்தியம் பண்ணுங்க. என் மேல சத்தியமா சொல்றேன், நான் கொலை பண்ணல ஜானகி. சரி, வந்து தூங்குங்க. மேடம், காப்பி எடுத்துக்கோங்க. மேடம், மையாலுமே இந்த வலையில சோக்காகுது மேடம். தங்கம் தான் நினைக்கிறேன் மேடம். பாவம், எவனோ ஒரு மவராசம் ஆசையா வாங்கி வந்துக்கிறான், தெரியாம தெருவுல விட்டுட்டு போயிட்டான். பாவம், எங்க தடி நிக்கிறானோ. வந்தான்னா திருப்பி குத்துடலாம். ஆனா எப்ப வருவான்னு தெரியல. வரமாட்டான். எப்படி வருவான் அந்த மகாராசன்? ஏன் ராம் தம்பி அப்படி சொல்ற?
தொலைச்சவன் பொருளை தேடி வரமாட்டானா? தொலைச்சாதானே ஒரு பொருளை தேடி வர்றதுக்கு, வாங்குனா எப்படி தேட முடியும்? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எப்படி புரியும் கண்ணம்மா? உனக்கு எப்படி புரியும்? ராம கொஞ்சம் சும்மா இருடா கண்ணம்மா, நீ போ. சரி, எனக்கு புரிற மாதிரியே எதுவும் பேச மாட்டேங்குது ராம் தம்பி. ஆமா, என்ன சொன்ன? தொலைச்சாதான் எதையும் தேட முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே, இன்னொரு வாட்டி சொல்லு. முதலாளி, ஒரு பொருளை தொலைச்சாதான் தேட முடியும், தொலைக்காம ஒரு பொருளை எப்படி தேட முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை சொன்ன முதலாளி. ஓஹோ, ஆமா, தத்துவம் சொன்னியா? அது சரி. ஐயோ, கம்பெனி ஃபைல் ஒன்று சைன் பண்ணி ஆஃபீஸுக்கு அனுப்பணும். நான் பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டேன் கதை பேசிட்டு. முதலாளி எதுக்கு இங்கே வந்தாரு? எதுக்கு திடீர்னு முதலாளி மேலே ஏறி போயிட்டு இருக்காரு? எதுவுமே தெரியலையே முதலாளி. ஆண்டி, அவர் கதையை விடுறா. நானே ஒரு குழப்பத்துல இருக்கேன். உங்களுக்கு என்ன குழப்பம்? நீங்க குழப்பத்துல இருக்க கூடாது ஆண்டி. என்ன விஷயம் சொல்லுங்க. முருகா, நேத்து ராத்திரி ஒரு 4 மணி இருக்குண்டா. எனக்கு தூக்கமே வரல. எந்திச்சு ஹாலுக்கு வந்தேன். கண்ணம்மா நல்லா தான் ஹாலில் தூங்கிட்டு இருந்தா. கண்ணம்மாவுக்கு என்ன கவலை? அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். நீங்க சொல்லுங்க. அப்போ ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்டம்மாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கே, ஆபத்து இருக்கே. இந்த வீட்டம்மாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கே, ஆபத்து இருக்கே. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகனம் பாக்குறான், பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகனம் பாக்குறான், சகனம் பாக்குறான். அந்த பூனையை தரையில இறக்கி விடணும், தரையில இறக்கி விடணும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, உஷாரா இருந்துக்குங்க, உஷாரா இருந்துக்குங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த மாதிரி சொல்லிட்டு போறான்டா அந்த சாம கோடாங்கி. குடுகுடுப்பாரன் சொன்னதை ஒவ்வொன்றா சொல்லுங்க முதலாளி ஆண்டி. பூனைய மடியில கட்டிட்டு சகனம் பாக்குற, அப்புறம் மடியில கட்டிட்டு இருக்க இம்சைய தரையில இறக்கி விடு, மடியில கட்டிட்டு இருக்கிற இம்சைய தரையில இறக்கி விடு, உஷாராரு உஷாராருன்னு சொல்லிட்டு போறான்டா முருகாவன். மடியில கட்டினதை தரையில இறக்கி விடுன்னு சொன்னானா? அப்ப சரிதான். என்னடா சரி? யாருடா அந்த பூனை? நான் எங்கடா இடுப்புல கட்டிட்டு இருக்கேன்? தெரியல. இல்ல தெரியாம தானே உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். விடிய காலில் வேற சொல்லிட்டு போயிருக்கான் கோடாங்கி. விடிய காலில் சொன்னா அப்படியே பழிக்கும்னு வேற எங்க பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்கடா முருகா. என்னது? கோடாங்கி குறி சொல்றத பத்தி எங்க பாட்டி சொல்லிருக்காங்கடா முருகா. கோடாங்கிய பத்தி பாட்டி தான் சொல்லும். அதே பேத்தியா இருந்தா கூகுளை பத்தி சொல்லும். பூனை யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காகத்தான் நான் ஆச்சரியப்பட்டேன். கோடாங்கி சொன்ன பூனை யாருங்கிறத இப்ப நான் காட்டுறேன். கண்ணம்மாக்கா, கண்ணம்மாக்கா. எதுக்குடா இப்ப அவளை கூப்பிடுற? பூனையை காட்டுறேன். என்ன ராம் தம்பி வேலை செய்யும்போது குஸ்டப் பண்ணினுக்குற? ஓ, டிஸ்டர்பா? சரி, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, நீ தான் ரஜினி சார் வீட்ல எல்லாம் வேலை பார்த்திருக்கியே. அதான் நான் உடனே சுடன் தெரிஞ்சிச்சுல்ல. திருப்பி ஏன் அட்டையா பேசினுக்குற நீ? நான் அதுக்கு சொல்லல கண்ணம்மாக்கா. நீ தான் பெரிய ஆளாச்சே. பூனை மாதிரி உன்னால கத்த முடியுமா? எங்க ஒரு வாட்டி கத்து பாப்போம். இது என்ன பிசாத்து மேட்டர்? இது முடியாது என்னால. கத்து. இப்ப எத்துறேன் பார். இப்போ பூனை யாருன்னு தெரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராம் தம்பி, மாடம் கேள என்ன சொல்லி நிக்கிற? எனக்கு பூனை மாதிரி கதை தெரியலன்னு சொல்லி நிக்கிறியா? இப்ப விட்டது சாம்பிள். இப்ப எத்துறேன் பாரு. பூனை உங்களை சுத்துது. கண்ணம்மாக்கா, போதும் கண்ணம்மாக்கா. சூப்பரா கத்துன. நீ போய் வேலையை பாரு. ராமு, நீ என்னோட நெற்றிக் கண்ணை திறந்துட்டடா ராமு. அந்த சாம கோடாங்கி சொன்னது இவ்வளவுதானா? இவ்வளவுதான் நான் மடியில இருந்து கீழே இறக்கி வைக்கணுமா? வெளியில அனுப்ப சொல்லல, கீழே தான் இறக்கி வைக்க சொல்லிருக்காரு. அதை செஞ்சிடலாம்டா முருகா. சாம கோடாங்கி சொன்ன குறிய நீ நல்லா புரிய வச்சிருக்கடா முருகா. இந்த தளபதியை மீறி எந்த பாகுபலியும் எதுவும் செய்ய முடியாது முதலாளி ஆண்டி. நான் பாத்துக்கிறேன் முதலாளி ஆண்டி. நான் வர்றேன். கண்ணம்மா பூனையை கீழே இறக்கி விட்டு ஒரு மணியும் கட்டி விடுறேன். வேலைக்காரி தானேன்னு இனிமே அலட்சியமா இருக்க மாட்டேன்டி. உன்னை கவனிச்சுக்கிறேன். அம்மா, அம்மா பசிக்குதுமா, டிஃபன் எடுத்து வைமா. ஏண்டா, உன் பொண்டாட்டி தான் தங்க பொண்டாட்டியாச்சே. அவ சாப்பிடும் போதே நீயும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. உனக்கு வேற தனியா பரிமாறணுமா? அம்மா, அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியாதுமா. ஏண்டா, ஏன் சாப்பிட முடியாது? அம்மா,
அவள் கண்ட்ரோலாக சாப்பிடு, 2 டீக்கு மேலே சாப்பிடாத, தேங்காய் சட்னி நிறைய ஊற்றிக்காத, தொப்பை வந்துடும், 40 வயசுக்கு மேலேயோ தொப்பை வராமல் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அது இதுன்னு சொல்லி வயிறு நிறைய சாப்பிட விட மாட்டாமா. அவ சொல்றதும் சரிதானே. இந்த பாரு இந்த மனுஷனை, 35 வயசுல மாசமானவரு, இன்னும் டெலிவரி ஆன பாடல, வயிறு மட்டும் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஏன் யசோதா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து ஹால்ல பேப்பர் படிக்கலாம்னு பார்த்தேன், என்னையே இப்படி கரிச்சு கொட்டிட்டு இருக்க? அப்பா நான் ஒரு 1000 ரூபாய் கேட்டல, கொடுங்கப்பா. ராஜேஷ், ராஜேஷ் அண்ணே, உன்னை உன் பொண்டாட்டி மேலே கூப்பிடுறா, என்னன்னு போய் கேளு போ. ஏய், என்னை பார்த்தவங்க எல்லாருக்கும் இலக்கரமாக போயிடுச்சா? ஒழுங்கா காலேஜ் போயிட்டு வேலை போய் பாரு. ராஜேஷ் பாத்தீங்களா, பேர் வச்ச நாமளே இவ்வளவு சத்தமா அழுத்தி என்னைக்குமே கூப்பிட்டதில்ல. பாருங்களேன் புருஷன் பேரை எவ்வளவு சத்தமா கூப்பிடுறான்னு. நீ இன்னைக்கு ட்ரெண்ட் தெரியாம பேசுற யசோதா. இப்பெல்லாம் புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்டாதான் அன்பாய் இருக்கிறதுக்கான அடையாளம்னு சொல்றாங்க. இதையே அப்பெல்லாம் புருஷன் பேரை தெரியாம சொல்லிட்டாலே நாக்க கடிச்சுப்பல்ல. ராஜேஷ், டேய் உன் பேரை ஏலம் விட ஆரம்பிச்சிட்டடா. ஆமாண்டா, அவ பேரை ஏலந்தாண்டா போடுறா. டேய் நீ என்ன வாடா போடாங்கற? நீங்க தானே இந்த ட்ரெண்ட் தெரியாம இருக்கேன்னு சொன்னீங்க, அதனால தான் புது ட்ரெண்ட்ல கூப்பிட்டு பார்த்தேன். ஓ நீங்க சாப்பிட உட்காந்துட்டீங்களா? ஏன் யசோதா மேடம், முதலாளி சாப்பிட உட்காந்துருக்காருன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? என்னை கத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? மன்னிச்சிடுங்க மேடம், எனக்கு வந்து சொல்லணும்னு தோணல. சரி சரி, அது பரவாயில்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன மேடம்? உன்கிட்ட ஒரு டவுட் கேட்குறேன், கிளியர் பண்ணிவிடு. சொல்லுங்க மேடம். மாசமா இருக்கப்போ நேரா மேலே பார்த்து மல்லாந்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சட்டுன்னு எழுந்திருக்க கூடாது, ஒரு கணிச்சு தான் படுக்கணுமா. திரும்பி படுக்கிறப்போ அப்படியே திரும்பி படுக்கக்கூடாது, மெல்ல எழுந்து உக்காந்து அதுக்கப்புறம் தான் திரும்பி படுக்கணுமா. அதுவும் எப்போவுமே வாய் கசக்கிற மாதிரி இருந்தா உடனே மாங்காய் சாப்பிடலாமா, இல்லை எத்தனை மாதம் கழிச்சு சாப்பிடணும்? எள்ளூருண்டனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சாப்பிடலாமா இல்லை வேணாமா? மாங்காய் சாப்பிடலாமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எனக்கு இருக்கு. மாசமா இருக்கப்போ என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடலாம், இதெல்லாம் எனக்கு சொல்றியா? எதிர்பார்த்த மாதிரியே நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. மாமியார் கூடவே இருக்கணும்ன்ற ஆசையை தூண்டி விட்டுடலாம். என்ன யசோதா யோசிச்சுட்டே இருக்க? என்ன மேடம், என்ன போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். என்ன யசோதா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. இல்ல, நான் குழந்தை பெற்றிருந்தா தான் மேடம் நீங்க கேக்குறதெல்லாம் சரியா தப்பான்னு சொல்ல தெரியும். யசோதா, என்ன யசோதா நீ 2 குழந்தைங்களை பெற்றிருக்கிற நீ இப்படி தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரீல அறுத்தே போட்டார் இந்த மனுஷன். என்னமாமா சொல்றீங்க? யசோதாவுக்கு 2 குழந்தை இருக்கா? அப்போ அந்த 2 குழந்தையும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன பேசுறோம்னே தெரியாமலே லூஸ் தனமா பேசுறது எங்க அப்பாவுக்கு வேலையா போச்சு ராதா. எங்க அம்மா சாகுறப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க ராதா. யார்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? யசோதா கிட்டதான் ராதா. அம்மா யசோதா கையை பிடிச்சி, யசோதா யசோதா உனக்கு பிள்ளைங்க இல்ல, என் 2 பிள்ளைங்களையும் உன் பிள்ளைங்கள நினைச்சுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதான் அப்பா உணர்ச்சி வசப்பட்டு யசோதாக்கு 2 புள்ள இருக்குன்னு சொல்லிட்டாரு. உங்க அம்மா யசோதா கிட்ட பிள்ளைங்களோட சேர்த்து ஏன் புருஷனையும் ஓம் புருஷனா மதிச்சு பாத்துக்கன்னு சொல்லிருப்பாங்க போல. அதான் உங்க அப்பாவுக்கு இவ்வளவு பயம். ராதா, நீ இப்ப மாசமா இருக்க, கண்டதெல்லாம் பேசக்கூடாதுமா, நல்லதா பேசணும். உன் டவுட் எல்லாம் டாக்டர் கேட்டுக்கலாம்ல. நல்ல டாக்டர் தான் அவங்க, மாமியார் தான் உலகத்திலே உயர்ந்தவங்கன்னு பேசுறாங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் ஓ மாமியார் யசோதா கிட்ட கேட்டுக்க, யசோதா கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்றாங்க. மாமியாரால மட்டும்தான் ஒரு குழந்தைய நல்லா பாத்துக்க முடியுமா? மா, அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா அதை எடுத்து சொல்றதுக்கும், மாசமா இருக்கிறப்ப கவனமா பாத்துக்கிறதுக்கும் வீட்டுல பெரியவங்க வேணும்மா. அதுதாம்மா ரொம்ப நல்லது. வாழ்க்கையில இன்னைக்கு தான் சோடா புட்டி சரியா பேசியிருக்கு. மா, மாமியார் நாத்தனார்னு யாராவது
வீட்டில் குழந்தை பெற்றவங்க இருந்தாதாம்மா நல்லது. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் மாமா. இப்போதான் லேசா எனக்குள்ள ஒரு ஃபீல் வருது. இப்போ புரியுதா ராதா? மாமியார் நாத்தனார் இருக்குதுதான் நல்லது. நீ கூட 6 பிள்ளைங்க பெற்றவங்க அம்மா கிட்ட போய் கேட்கலாம். ஆனால் ஆத்திர அவசரத்தில் நான் ஃபோன் பண்ணுறப்போ அவங்க வீட்டில் இல்லை ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? வீட்டிலே மாமியார் நாத்தனார் இருந்தா இந்த கஷ்டம் வருமா? நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு எது கார்த்திக் காலிங் பெல் அடிக்கிற? ஓ மறந்துட்டேன், இது உனக்கு பழக்க தோஷம் ஆச்சுல்ல. சரி வா. யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு கிச்சன்ல இருந்து ஓடி வந்தேன். காலிங் பெல் அடிச்சுட்டு உள்ள வர பழக்கத்தை இவர் எப்ப மாமா விட போறாரு? இது தொட்டில் பழக்கமா? என்ன மாமா சொல்றீங்க? சின்ன வயசுலயே ஸ்டூல கஷ்டப்பட்டு வாசல்ல தூக்கிட்டு போய் வச்சு அது மேல ஏறி நின்னு காலிங் பெல் அடிச்சு விளையாடுவாமா அவன். ஸ்கூல்ல இருந்து வரும்போது கூட வேலை மெனக்கெட்டு இதை பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவான். அப்படியே மாமா? காலிங் பெல் அடிக்க இவ்வளவு சிரமப்படுறானேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணா என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு ஏணி கோடா வாங்கி வாசல்லையே போட்டு வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து வரப்பெல்லாம் வெளியில இருந்து வர்றப்பெல்லாம் அது மேல ஏறி பெல் அடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாமா. இந்த பழக்கத்தை சட்டுன்னு விட்டுற முடியுமா? நல்ல பழக்கம்லாம் எதையுமே ஞாபகம் வச்சுக்கல. இத மாத்திரம் நல்ல ஞாபகம் வச்சிருக்காரு மாமா. ஜானகி, இதுவும் ஒரு நல்ல பழக்கம் தானே. என்னை பத்தி யார்கிட்டயாவது கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பெல் அடிச்சா நீ உஷாராயிடுவல்ல. நானும் நீ பேசினது காதுல விழாம மனசு வேதனைப்படாம தப்பிச்சிருவேன்ல. மாப்ள, ஜானகி உங்களை அப்படியெல்லாம் எப்பவுமே கேவலமா பேசாது. அப்போ நீங்க பேசுவீங்களா அத்தை? மாப்ள, ஜோக்குக்கு சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜானகி, உன் அத்தைங்க உள்ள இருக்காளா? இல்ல மாமா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு போயிருக்காங்க? எதுக்கா? மதியம் சாப்பிட்டுட்டு எங்க சாப்பிட்டாங்க, சரியா கூட சாப்பிடாம கௌதம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு கிளம்பி நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அங்க என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அம்மா எதுக்குப்பா ஸ்டேஷனுக்கு போனாங்க? ஆபீஸ் வேலையா அவங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மாப்ள. ஆமாங்க, மோகினி கூட முயற்சி எடுக்கிறா. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு என்ன கேட்டாங்க அத்தை. என்னது? அம்மா மோகினியை பத்தி பேசினாங்களா? அதானே, கிருஷ்ணா மோகினியை பத்தி பேசினாளா? ஆமா பேசினாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி, நான் மோகினியை வீட்டுக்கு கொண்டு வர முயற்சியில தான் இருக்கேன். தேங்க்ஸ் சம்பந்தி. கார்த்திக், நீ கிளம்பு, நம்ம 2 பேரும் போய் கிருஷ்ணா ஸ்டேஷன்ல இருந்து அழைச்சிட்டு வந்துடலாம். சரிப்பா. கிருஷ்ணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போன? போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமான குற்றவாளியை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற உங்களை, கார்த்திகை, கௌதம் வெளியில வரதுக்காக முயற்சி எடுக்கிற ராமுவை எல்லாரையும் சந்தேகப்படுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கதான் நாங்க போனேன். போலீஸ் என்ன சொன்னாங்க கிருஷ்ணா? நீங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க மீனாட்சி. சம்பந்தி இல்லனா மாப்பிள்ள தான் கீதாவை கொலை பண்ணிருப்பாரோ? வேற என்னமா சொன்னார் இன்ஸ்பெக்டர்? உன்னையும் சந்தேக லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. நீ கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாய்ப்பில்லைன்னு தானே சொல்றாங்க, உறுதியா சொல்லலையே சம்பந்தி. மா சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத. கௌதம் மோகினியை சேர்த்து வாழ வைக்கணும்னு முயற்சி எடுக்கிற நீங்க, கார்த்திக், ராமு, இந்த 3 பேர்ல போலீஸ் ராமுவை தான் ரொம்ப சந்தேகப்படுது. ராமு கொலை பண்ணிருப்பான்னு நீ நம்புறியா கிருஷ்ணா? நான் நம்பலங்க. கௌதம் மோகினி பேசிக்கிட்டத வீடியோ எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டினது ராமு. அப்படி இருக்கிறப்ப கௌதம் ஜெயில இருக்கட்டும்னு எப்படி ராமு விடும்? கௌதம் மோகினிய சேர்ந்து வாழ வைக்கணுங்கிற வேகத்துல கூட
ராமு கொலை பண்ணிருக்கலாம்ல. ஜெயிலுக்கு போக பயந்துகிட்டு உண்மையை மறைக்கிறாங்களோ என்னவோ. மோகினி கூட தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க அலையறதுனால நாம அவரை சந்தேகப்பட மாட்டோம்னு நினைச்சிருக்கலாம். ராமெல்லாம் இல்ல, அந்த பூனக்கண்ணு செல்வன் தான் கொலை பண்ணிருப்பான். அவன் தான் கீதாவை லவ் பண்ணிருக்கான். அவ தனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் அநியாயமா கொன்னுட்டான். அவனை சரியா விசாரிக்காம போலீஸ் விட்டுட்டாங்களோன்னு தோணுது. அதனாலதான் நானே போலீஸ் கிட்ட போய் பேசினேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? நிரபராதி உள்ள இருக்கிறது எனக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. நாங்களும் கொலையாளி பிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கிஷோரு கூட மறுபடியும் விசாரிச்சு பார்க்க சொல்லலாம்ல. ஜானகி, நம்மளை விட போலீஸ் புத்திசாலி தான். அவங்க சும்மா யாரையும் சந்தேகப்பட மாட்டாங்க. நீயும் மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு என்னமோ சம்பந்தி சொல்ற மாதிரி பூனக்கண்ணு செல்வத்து மேலதான் சந்தேகம் அதிகமா இருக்கு. அப்படின்னா அவனை மடக்கி பிடிச்சி விசாரிச்சிடலாமாப்பா? ஆமா கார்த்திக், கம்பெனி வேலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தீவிரமா இறங்கி குற்றவாளியை பிடிக்க பார்க்கலாம். என்ன கிருஷ்ணா சொல்ற? உங்க மனசுக்கு சரின்னு படுறத செய்யுங்க. எதுலயும் நியாயமான முயற்சி எடுங்க. கௌதம் சீக்கிரமா வெளியில வரணும், அதான் எனக்கு வேணும்.